அனைவருக்கும் வணக்கம். புயலிலே ஒரு தோணியும் காலக்கணிதமும் சேர்த்து நம்ம ஒரே வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தோம். இதில் காலக்கணிதம் ஓகே. புயலிலே ஒரு தோணியில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த புக்கோட பேஜஸ் வராமல் காலக்கணிதத்தோட பேஜஸே ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ புயலிலே ஒரு தோணி டவுட்டாக உள்ளவங்க இதை பார்த்துக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஒரு மாதிரி டவுட்டாக உள்ளவங்க இதை பார்த்து நல்லா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா தமிழ் தகுதி தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம எஃபோர்ட் எடுக்கிறோம். அந்த காலக்கணிதத்தை அதில் படிச்சுட்டு புயலிலே ஒரு தோணி புரிஞ்சிருச்சுன்னா விட்டுருங்க. புரியலை, ஏதாவது டவுட் இருக்குங்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து அதை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா டெஸ்ட் எழுத போகலாம். சரிங்களா? இதில் பாருங்கள், புலம்பெயர்ந்த தமிழர்களில் இந்நூலாசிரியரான பா. சிங்காரமும் ஒருவர் அப்படிங்கிறாங்க. அப்போ சிங்காரம் அப்படிங்கிறவர் ஒரு புலம்பெயர்ந்த தமிழர். அவர் இந்தோனேசியாவில் இருந்தபோது தான் 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்திருக்கு. அதோட நேரடி அனுபவத்தை தான் கொஞ்சம் கற்பனையை கலந்து புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற ஒரு புதினத்தை படைத்துள்ளார். புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிறது ஒரு புதினம். இந்த புதினத்தில் வர கதை நாயகன் அவர்களோட பேர் பாண்டியன். கதை நாயகன் பெயர் பாண்டியன். அதுக்கப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கோன்னா, கீழே பாருங்கள், தொங்கான் அப்படியும் இப்படியுமாக தாவி குதித்து விழுந்து திணறி தத்தளித்தது. அப்போ தொங்கான்ங்கிறது தான் இங்கே எதை தமிழ்னா, இந்த தமிழில் தொங்கான் அப்படிங்கிறது எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா கப்பல். கப்பல் தான் அப்படி இப்படியும் ஆடி தாவி குதித்து விழுந்து திணறி தத்தளிக்கிறதுன்னு சொல்கிறாரு. அப்போது தொங்கான் அப்படின்னா மீனிங் கேட்கலாம், கப்பல். அடுத்து இந்த பக்கம் வாங்க, பலகை அடைப்புக்குள் இருந்து கப்பித்தான் கத்துகிறான். அப்போ கப்பித்தான் அப்படிங்கிறவர் யாருன்னா தலைமை மாலுமி, கேப்டன் ஆஃப் த ஷிப், தலைமை மாலுமி அவர்களை தான் கப்பித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் இந்த பேஜில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிறது ஒரு புதினம். இவர் இந்தோனேசியாவில் இருந்தபோது 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்திருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொங்கான் அப்படிங்கிறது கப்பல், கப்பித்தான் அப்படிங்கிறது தலைமை மாலுமி, அதாவது கேப்டன். அவ்வளோதான் இந்த பேஜில் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், தொங்கான் தாவி விழுந்து சுழல்கிறது, ரெட் லைனில் போட்டுங்க பாருங்கள். மூட்டைகள் சிப்பங்கள் நீந்தியோடி மறைகின்றன. சிப்பம் அப்படிங்கிறது கட்டு, மூட்டைகள் கட்டுகள், அதாவது சிப்பங்கம்னா கட்டு, நீந்தியோடி மறைகின்றன அப்படிங்கிறாரு. அது கீழே பாருங்கள், பவ்வ நீரை மாலுமிகள் இறைத்து ஊற்றுகின்றன. பவ்வம்னா கடல், நல்ல ஞாபகம் வச்சுங்க. பவ்வம் கடல், பவ்வ நீர்னா கடல் நீர், பவ்வ நீர் கடல் நீர், பவ்வம் கடல், சிப்பம் கட்டு. அவ்வளோதாங்க. அதில் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துருங்க. பறவை மீன்கள்னால் அது ஓகே, பறவை மீன்கள் பறக்கும் மீன்கள். கீழே பாருங்கள், பகல் இரவாகி பகலாகி இரவாகிறது, பிறைமதி வெளிச்சம் சிந்திற்று. நம்மளுக்கு தெரியும் பிறைமதினா நிலவு. கருநிலவானில் விண்மீன்கள் வெகு ஒளியுடன் கண் சிமிட்டி நிற்கின்றன. உப்பங்காற்று உடலை வருடியது. அவுளியா மீன்கள் கூட்டம் கூட்டமாக. அவுளியா மீன்கள் அப்படின்னா அது கடற்பசுவை மென்ஷன் பண்ணுறாங்களாமா. அவுளியா மீன்கள்னால் கடற்பசு. இது கேட்கலாங்க, ஞாபகம் வச்சுங்க. அவுளியா மீன்கள்னால் கடற்பசு. இவ்வளோதான் தெரிஞ்சுக்க வேண்டியது. சிப்பங்கள்னால் கட்டுகள், பவ்வ நீர்னா கடல் நீர், பறவை மீன்னா பறக்கும் மீன், அவுளியா மீன் அப்படிங்கிறது கடற்பசு. சரிங்களா? அவ்வளோதான் இந்த பேஜில் நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயம். நல்லா பொறுமையாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பிலவான் அப்படின்னா இந்தோனேசியாவில் உள்ள இடம்தான் பிலவான். கீழே வாங்க, அவரோட நூல்வழி தெரிஞ்சுக்கோங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. இப்போ புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றி முதல்ல புதினம் எழுதினவர் யார்? சிங்காரம் தான். அந்த புதினத்தோட பெயர் என்ன? புயலிலே ஒரு தோணி. இந்த ஒரே லைனில் 2 கொஸ்டின் தெரிஞ்சுக்கிட்டோம். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர் பா. சிங்காரம். அந்த முதல் புதினத்தோட பெயர் புயலிலே ஒரு தோணி. இவர் இந்தோனேசியாவில் இருந்தபோது தான் தென்கிழக்காசிய போர் மூண்டது. அந்த இயரை பார்த்துக்குங்க. 1920 1997 தான் இவர் வாழ்ந்த காலம். சரிங்களா?
அச்சூழலில் மலேசியா இந்தோனேசியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு தான் இந்த புதினம். அப்போ எந்தெந்த நாட்டில் வந்து நடந்த மாதிரி ஒரு கற்பனையை உருவாக்கி இந்த புதினத்தை படைத்துள்ளார் அப்படின்னா மலேசியா இந்தோனேசியா பகுதிகளில் தான் நடந்த மாதிரி ஒரு கற்பனையை படைச்சிருக்காரு. அந்த நாடுகள் பெயர் கேட்கலாம். இது வந்து கடற்கூத்து அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தோட சுருக்கப்பட்ட பகுதி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க பாட்டு. இவர் ஆக்சுவலாக வந்து எந்த ஊர் வந்து இவரோட சொந்த ஊர் அப்படின்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் இருக்குங்களே, அங்கே சிங்கமுனரியை சேர்ந்தவர். சிங்காரம், சிவகங்கை, சிங்கமுனரி ஞாபகம் வச்சுங்க. சிங்காரம், சிவகங்கை, சிங்கமுனரி. இவர் வேலைக்காக தான் இந்தோனேசியா போயிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் இந்தியாவுக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியிருக்காரு. அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான 7.5 lakhs வந்து மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கியிருக்கிறார். அவ்வளோதான். திரும்ப ஒரு வாட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் வந்து புயலடை ஒரு தோணி. புலம்பெயர்ந்த தமிழர்களோட முதல் புதினத்தை எழுதியவர் வந்து பா. சிங்காரம். இவர் இந்தோனேசியாவில் இருந்தபோது வந்து தென்கிழக்காசிய போர் மூண்டது. அந்த சூழ்நிலையில் வந்து மலேசியாலையும் இந்தோனேசியாலையும் நடந்ததாக ஒரு கற்பனையை சேர்த்து படைச்சது தான் இந்த புதினம். இதில் வந்து கடற்கூத்து அப்படிங்கிற அத்தியாயத்தோட சுருக்கப்பட்ட பகுதி தான் நம்மளுக்கு பாடமாக வந்திருக்கு. சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியை சேர்ந்தவர். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியிருக்காரு. இவ்வளோதான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இவர் எதுக்காக இந்தோனேசியா போயிருக்காருன்னா வேலைக்காக போயிருக்கார். கீழே பாருங்கள். தொன்று தொட்டு இன்று வரை நின்று நிலவும் ஊர்களில் ஒன்று முன் தோன்றிய மூத்த குடி. வாழையும் கமுகும் தாழ்கொலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இதில் தென்னவன் சிறுமலை அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது சிறுமலை. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறது. இந்த பாட்டு வாழையும் கமுகும் எந்த இதில் நூலில் இடம்பெற்றிருக்குன்னா சிலப்பதிகாரத்தில் காடுகான் காதையில் 53 to 55. இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். சிலப்பதிகாரம் இதில் குறிப்பிட்ட ஊர் என்னென்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலை. இது வந்து சிலப்பதிகாரத்தில் எந்த காதையில் இடம்பெற்றிருக்குன்னா காடுகான் காதையில் 53 to 55 லைனாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்து நான் அப்லோட் பண்ண போகிற காலக்கணிதமும் புயலிலே ஒரு தோணி டெஸ்ட் நம்பர் 2 அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டெஸ்ட் எழுதி முடிங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டெஸ்ட் எழுதி முடிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.